வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் பார்க்க போகிறது ரொம்ப ருசியான கத்திரிக்காய் தீயல் தான். இது நாகர்கோவில் சைடில் பண்ணுற ஒரு நல்ல ரெசிபி. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கறிவேப்பிலை தாளித்து வெந்தயத்தூள் போடணும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுக்கணும். இதுக்கு அரைக்கிற அரைப்பு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டு தேங்காய் வறுத்து எடுக்கணும். இதுக்கு தேங்காய் கூட தனியா, மிளகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் வதக்கி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அதை மிக்சியில் போட்டு பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு 2 வாரத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பவுடர் ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அவசரத்துக்கு நான் அந்த தீயல் பவுடர் வச்சு கத்திரிக்காய் தீயல் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி நல்லா வதக்கணும். தேவைக்கு உப்பும் சேர்த்துடலாம். இதை மூடி வச்சு நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு கொஞ்சமாக புளி தண்ணி அதில் விட்டு வேக விடணும். அதுக்கப்புறம் அந்த பொடிச்சு வச்சுருக்கிற பவுடரை லேசாக சுட பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு திருப்பி நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடணும். இது ரெடிமேடாக பண்ணி வைக்கிறது ரொம்ப வசதி. ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு இந்த தீயல் பண்ணிடலாம். ஸோ இதை இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் கூட நல்லா வதங்கின கத்திரிக்காய் கூட இந்த அரைப்பையும் சேர்த்து தேவைக்கு உப்பு இருக்கான்னு பார்த்து ரொம்ப நேரம் மூடி வச்சு திளைக்க விடணும். எண்ணெய் தனியாக வர வரைக்கும் நல்லா திளைக்க விடணும். அவ்வளோதான் இந்த ரெசிபி. இப்போது கத்திரிக்காய் வதங்கின பிறகு கொஞ்சமாக 2 பீஸ் தக்காளியும் போட்டுடணும். போட்டு இது வதங்கினதும் நான் சொன்ன மாதிரி அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடணும். புளி ஆல்ரெடி கூட போட்டும் அரைக்கலாம், இல்லைன்னா புளி தண்ணியாகவும் விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் இந்த அரைப்பை நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கிட்டு தண்ணி விட்டோம்னா அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சமாக இப்படி வதக்கிட்டு மீதிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ விட்டுடலாம். விட்டு மூடி வச்சு திளைக்க விடணும். இந்த தீயலுக்கு அவ்வளோதான் இந்த ரெசிபி. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.